உங்கள் துக்கத்திலிருந்து ஒரு ஓய்வு ஆண்டு கொடுக்க போகிறார். God is going to give you a rest over your sorrow. Hallelujah. எதிரை குறித்து நீங்கள் துக்கமாக இருக்கிறீங்களோ அதிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தருகிறார். நம்மளோட ஆவி உடைந்து போகக்கூடாது. நம்மளோட ஆவி ஒருபோதும் உடைந்து போகக்கூடாது. அதனால தான் கர்த்தர் பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். பட் டைம் டு டைம் நம்ம சில காரியங்கள் நிமித்தம் ஆவியானவர் விலகுகிறார்கள் சொல்ல இல்லை. ரொம்ப அதிகமாய் பாதிக்கப்படுகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆவி. நம்மளோட ஆவியை உடைக்கிறது தான் பிசாசுடைய குறிக்கோள். When your spirit is broken, you will become powerless. எழுந்து செயல்பட முடியாது. உங்கள் ஆவி உடைஞ்சதா பார்த்துருக்கீங்களா? உங்களோட ஆவி உடைக்கப்பட்டிருந்துச்சுன்னா உங்களால் சாப்பிட முடியாது. ஏன்டா வாழ்றோம் நம்மளுக்கு தெரியாது. பட் ஒரு மனுஷனோட ஆவி உடைக்கப்படும் பொழுது இப்படியாப்பட்ட காரியங்கள் நடக்கும். Where they will want to end their life. நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு சொல்லி. எதனால? துக்கம். அப்போ எவ்வளோ பலசாலியாக இருந்தாலும் எவ்வளோ வைராக்கியமாக இருந்தாலும் மனுஷனோட ஆவி உடைக்கப்பட்டிருந்தா தட்ஸ் இட், முடிஞ்சு. கர்த்தர் நல்லவர். அவருடைய பிள்ளைகளை அப்படியே விட மாட்டார், அப்படியே விட மாட்டார். சோர்ந்து இருக்கிறீங்களா, உடைஞ்சிருக்கீங்க, உடனே ஆவியானவர் இறங்கிடுவோம். நல்லா பாருங்க, பைபிள்ல ஒரு குடும்பம் துக்கத்தில் இருக்குது. இங்க லாசரு மரித்துட்டான், அவன் உயிரோட இல்லை. இப்ப அநேக யூதர்கள் என்ன பண்றாங்க, மார்த்தாள் மரியாதை ஆறுதல் பண்றாங்க, கம்ஃபர்ட் பண்றாங்க. ஏன் கம்ஃபர்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா துக்கத்தில் இருக்கிறாங்க. எதனால? துக்கத்தில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஆறுதல் பண்றதுக்காக அவர்களை பார்த்து விசாரித்து போறாங்க. இன்னைக்கு மரியாள் மார்த்தாளை போல் நம்மளோட வாழ்க்கையில் சில இழப்புகள் இருக்கலாம். ஓகே, சில இழப்புகள் இருக்கலாம். அது நிமித்தம் நம்முடைய இருதயம் துக்கத்தினால் நிரப்பப்பட்டிருக்கும். நாட் ஓன்லி பிசிக்கல் டெத், ஒரு ரிலேஷன்ஷிப் மறித்து போயிருக்கலாம், ஒரு உறவு இல்லாமல் போயிருக்கலாம், சிலர் மட்டும் பிரிஞ்சு போயிருக்கலாம். இதெல்லாம் துக்கத்தை கொண்டு வரும். என்ன கொண்டு வரும்? துக்கத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு உறவு, ஆனால் இது இப்போ மறித்த உறவாக இருக்குது. ஹல்லேலூயா. சிலர் எத்தனையோ வருஷம் திருமணம் பண்ணியிருப்பாங்க, ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க, ஆனால் ஒரு வார்த்தை பேசிக்க மாட்டாங்க. ஒரு வார்த்தை பேசிக்க மாட்டாங்க. காசு பண்ண தான் பேசிக்குவாங்க, மற்ற எதுவும் பேசிக்க மாட்டாங்க. குட் மார்னிங் கூட கிடையாது. குட் மார்னிங் கூட கிடையாது. அப்போ ஒரே வீடு, வெளி உலகத்துக்கு பார்க்கறதுக்கு தே ஆர் ஹாப்பி கப்பிள்ஸ், ஆனால் வீட்டு உலகு தான் தெரியும் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஹல்லேலூயா. மரித்த உறவு, அது நிமித்தம் ரெண்டு பக்கமும் துக்கம் இருக்கும், ஒரு வெறுமை இருக்கும், ஒரு துக்கம் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த துக்கத்திலேயே அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க, பேசிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கிறேன், வயசான ஆட்களை பார்த்துருக்கிறேன். மனைவிக்கு முன்னுக்கு ரூம் இருக்கும், ஹஸ்பண்டுக்கு பின்னாடி ரூம் இருக்கும், தரைவினா அப்படி தான் இருக்கும். 20 வருஷமெல்லாம் பேசிக்க மாட்டாங்க. காசு பணத்தை மட்டும் தான் பேசிக்குவாங்க, மாச செலவு மட்டும் தான் பேசிக்குவாங்க, மற்றபடி பேச மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய குடும்பங்களில் இருக்குது. ஹல்லேலூயா. சிலர் பார்த்தீங்கன்னா கூட பிறந்த உறவு, ஓகே, அது மறுத்து ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல அது மறுத்து போயிருக்கும். அதை குறித்து ஒரு துக்கம் இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நண்பர்கள் இருந்திருப்பாங்க, ஏதோ யாராலும் ஏதோ ஒரு பொய்யான கதையை சொன்ன வசி, ஓகே, அந்த கதையை நம்பி என்ன பண்ணுவாங்க, உங்களை பகைச்சிக்குவாங்க. அதனால அந்த உறவு மறுத்து போயிருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு துக்கத்தை கொண்டு வரும். நான் சொல்ற இந்த காரணம் நீங்க கோ த்ரூ பண்ற காரியங்கள். Someone heard, your close friend heard something wrong about you. It's a false accusation. அது நிமித்தம் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல, ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஊழியத்தில் கூட இருப்பாங்க, சபையில் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா அந்த ஆத்மா காணா போயிடும். அது ஏன் போணுச்சு நம்மளுக்கு தெரியாது, ஒன்றுமே சொல்லாது, டக்குன்னு காணா போயிடும், அப்படின்னு காணா போயிடும். சரி, நம்ம துரத்தி பிடிக்க போனால் நம்மகிட்ட பேசாது, பிளாக் பண்ணி விட்டுரும். என்ன பண்ணுவோம்? அப்புறமா நினைப்போம் இது மென்டலி டிஸார்டர் போல் விட்டுருவோம். எவ்வளோதான் போய் கெஞ்ச முடியும் சொல்லுங்க என்கிட்ட? இப்படி ஒரு ஆளையே கெஞ்சிக்கிட்டு மீதி 99 என்ன பண்ணுறது? இயேசு அந்த ஒன்றை தேடி போனார். இதை தான் அவங்க பைப்பாங்க. நீங்கள் என்ன இப்படி பேசுறீங்க? அந்த ஒன்றுக்காக இயேசு வந்தார், அந்த ஒன்றை கண்டுபிடிச்சாரு, கொண்டு வந்தார். ஒன்று தான் கண்டுபிடிக்க முடியலையே, நீ தான் பிளாக் பண்ணிட்டு காணா போயிட்டிய. அப்புறம் என்ன பண்ணுவேன்? திடீர்னு அன்பிளாக் பண்ணுவேன், என் ஸ்டேட்டஸை பார்ப்பேன், அப்போ திரும்பி பிளாக் பண்ணிடுவேன். இது ஒரு சிப்ஸ் மாடல். ஸ்கெட்சாப் பாடா, ஸ்கெட்சாப் தாடா. நானும் ஒரு காலத்தில் பார்த்து இப்படி துரத்தி முடியாது, கஷ்டம், 99 காணாக்கிற கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன்று நான் தேடி பார்ப்பேன். 2 வாரம் 3 வாரம் கிடைக்கலையா, இனி கேஸ் சுடா க்ளோஸ், ஃபினிஷ். ஹல்லேலூயா. ஆனால் இது நான் பண்ணோம், ஓ என்னை தேடுறது நிப்பாட்டிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய்ட்டு ஊரில் போய்ட்டு எல்லா கதையும் சொல்லுவோம், தேவையில்லாதான் சொல்லுவோம்.
மற்றவங்க மூலியமா தான் நமக்கு தெரியும், ஓ உனக்கு இதான் கடுப்புன்னு இப்போ தான் எனக்கு தெரியும். அது நேராக என்னை பார்த்து, பாஸ்டர் இந்த மாதிரி காரியம், மேபி உங்களோட வியூ, உங்களோட ப்ரிசெப்ஷன் ராங்காக இருந்திருக்கலாம், நீங்கள் பார்த்த விதம் ராங்காக இருந்திருக்கலாம், ஆமாவா இல்லையா? ஓகே, பாஸ்டர் இந்த மாதிரி பார்த்தேன், என் கண்ணுக்கு இப்படி பட்டுச்சு, என்னோட சிந்தைக்கு இப்படியாக பட்டுச்சு, எனக்கு இந்த மாதிரி அன்ஹாப்பியாக இருக்குது, நான் தான் நேரம் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாஸ்டர், இதை கிளாரிஃபை பண்ணுங்க. அப்போ கிளாரிஃபை பண்ண முடியல பாஸ்டர்னா, அப்புறம் சரி பாஸ்டர் நான் கிளம்பிட்டு போயிடணும், முடிஞ்சு. ஆமாவா இல்லையா? இது எதையுமே பண்ணலை. இப்போ பாஸ்டருக்கும் உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி, ஆனால் பிரச்சனையே இல்லை, ஒரு பிரச்சனையே இல்லை, ஆனால் இருக்குன்னு நினச்சி நீ ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க, என்கிட்ட சொல்லலையே. நீ யாருக்கிட்ட சொன்னால் அவங்க இப்போ யார் மேலே உனக்கு பகை இருக்குதோ நீ அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க சரிப்படுத்திக்க முடியும். இவன் நீ பண்ணல, நீ ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கிற. ஹல்லேலூயா. ஸோ ஆரம்பம் நடக்கும் பொழுது கொஞ்சம் துக்கமாக இருக்கும் எனக்கு. என்ன ஆண்டவரே இது, இவங்களுக்காக முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணமே, உபவாசம் எடுத்தமே, இவ்வளோ கதறணுமே, ஆண்டவரே தூக்கி போட்டுட்டார். தூக்கி போட்டு சிலர் இப்படி தான் ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியே போயிட்டு எனக்கு எவெஞ்சலிசம் செய்வாங்க. இயேசு பற்றி பேச மாட்டாங்க. இந்த பாஸ்டர் இப்படி, இந்த பாஸ்டர் இப்படி, இந்த பாஸ்டர் இப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்களா. எல்லாத்தையும் யார் இந்த பாஸ்டர் ஜானத்தன் எதிரா ரொம்ப அடிக்கடி கேள்விப்படுறோமே, அவர் யாருன்னு சொல்லி என்னை போய் யூடியூப்பில் தேடுவாங்க. எங்கே தேடுவாங்க? அப்புறம் என்ன பண்ணுங்க, கூகுளில் தேடி பார்ப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ்புக்கும் யூடியூப்பும் வந்துடும். அங்கே தான், ஓ நல்லா இருக்கு ஒரு வார்த்தைலாம், நல்லா ஆழமாக நம்ம கடந்து போய் பேசுனட்டு அவங்க தீமைக்கு நினைத்தார்கள், கற்று நன்மைக்கு முடிச்சுட்டாங்க. ஹல்லேலூயா. அதான் ஃப்ரெண்ட் இவங்க எனக்கு இவெஞ்சலிஸ்ட்ன்ற. ஆரோனை ஆண்டவர் மோசேக்கு ஒரு ப்ராஃபட்டாக மாற்றினார். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இந்த 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 மாதிரி ஆத்துமாக்கள் தான் எனக்கு இவெஞ்சலிஸ்ட். ஹல்லேலூயா. சி, கர்த்தருக்குள்ள நீங்க ஆழமா போக போக உங்களோட தரிசனம், உங்களோட சிந்தை எல்லாம் அப்படியே மாறிடும். இதான் ஆவின் முதிர்ச்சின்றது. ஹல்லேலூயா. I might be lacking maturity the past 5 years ago. 5 வருஷத்துக்கு முன்பாக இதெல்லாம் எனக்கு புரியல. ஆனால் இப்போ எனக்கு தெளிவாக புரியுது. சரி, நம்மளே நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி. நன்மைக்காகவே தேவன் செய்கிறார். ஹல்லேலூயா. சில நம்ம ஊழியங்களை விட்டு நம்மளை கூட இருந்தவங்க விட்டு போகும்போது நம்மளுக்கு ரொம்ப துக்கமாக இருக்கும், ஏன் போனாங்கன்ட்டு. ஆனால் உங்களுக்கு புரியல, அது கர்த்தர் நன்மைக்காக செய்திருக்கிறார். பட் இட் இஸ் ஹார்ட் டு ஓவர் கம் தட். அது மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மீண்டு வர்றது கஷ்டமா இருக்கும். அது ஒரு துக்கம். நான் கூடவே இருந்திருக்காங்க இல்லையா? பாருங்க, 12 பேருக்கும் அவன் ஜெபிக்கிறாரு. ஆனா ஒருத்தனுக்கு குறித்து துக்கப்படுகிற யாரு? யூதாசை குறித்து துக்கப்படுறாரு. இவன் பிறக்காமலே இருந்திருக்கலாமே, இவன் கூட நான் ஏன் பழகினேன், இவன் கூட நான் ஏன் உட்காந்து சாப்பிட்டேன், இப்ப பாரு இவனே எனக்கு காட்டி கொடுக்க போறான், இவன் என்னதான் பண்ணுவான், இவன் நிலைமை அப்படி இருக்குது, இவன் இதுக்காகவே உருவாக்கப்பட்டவன். உங்க வாழ்க்கையில சிலர் யூதாஸாக உருவாக்கப்பட்டிருக்காங்க. யூ கான்ட் ஸ்டாப் them. ஆனா அதை நிமித்தம் நீங்க துக்கம் அடைவீங்க. இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஹல்லேலூயா. ஆல்தோ இது தேவன் சித்தம், ஆல்தோ இது நீங்க கடந்து போறது தேவன் வைத்திருக்கிற ஒரு திட்டம், இதெல்லாம் இருந்தா கூட சிலர் இப்படி பண்ணும் பொழுது அதை நீங்க ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஹல்லேலூயா. So this is what you should understand. சிலர் இந்த மாதிரியான காரியத்தினால துக்கமாக இருப்பாங்க. சவுல் ராஜாவை ஆண்டவர் புறக்கணிக்கிறார் வேண்டான்னு சொல்லி. அதை குறித்து சாமுவேல் துக்கமாக இருக்கிறான், ஏன்டவர் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்காக அவன் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. ஸோ உங்கள் ஊழிய பாதைன்னு சில விளக்கப்படும் இதுவும் இந்த காரியம் நடக்கும். ஹல்லேலூயா. சிலர் வேலை போன வசி, இல்லை நல்ல தொழில் போன வசி துக்கமாக இருப்பீங்க. சிலர் உங்களோட ஆசீர்வாதம் நீங்கள் இழந்திருப்பீங்க. இந்த பெண்டமிக் டைமில் நிறைய பேர் நிறைய பிளெஸிங்ஸை இழந்திருக்கிறாங்க. அது நிமித்தம் துக்கமாக இருப்போம். இன்னும் வரைக்கும் அந்த பெண்டமிக் மட்டும் வரலன்னா நேரத்துக்கு நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன் அப்படின்வாங்க. நிறைய பேர்த்த கேட்குறேன். ஈவன் நம்ம மேலே இருக்க ஃபிட்னஸ் சென்டர் கூட சொன்னார், அவருக்கு 4 பிரான்ச் இருந்திருக்குது. 4 பிரான்ச். ஆனால் பெண்டமிக் டைமில் 3 சாத்திரம் ஒன்று தான் ஓடிட்டு இருக்கிறார். அப்படி யோசிச்சு இந்த மாதிரி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ வருமானம், எவ்வளோ பிரச்சனையாக அவங்களுக்கு மாறி இருக்கும். ஹல்லேலூயா. இதனால துக்கமாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. எப்படி இருப்பாங்க? துக்கமாக இருப்பாங்க. சிலருக்கு அவங்களுக்கு சில வியாதி இருக்கு, தீராது என்று சொன்னதுக்கு அப்புறம் டாக்டர் சொல்லியிருப்பாங்க, போச்சு எனக்கு இந்த வியாதி இருக்குது. எப்பப்பெல்லாம் அந்த வியாதி அவங்க நினைவுக்கு வருதோ ஒரு மனசு ஒரு பாரம், ஒரு அழுத்தம், ஒரு துக்கம் வந்துடும். என் வாழ்க்கை அவ்வளோதானா, நீ இப்படியே போயிடுவேனா, இப்படியே என் வாழ்க்கை முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன மாதிரி துக்கத்தில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை பார்த்து உங்கள் துக்கத்திற்கு ஒரு முடிவு வருது. கர்த்தர் இளைப்பாறுதலை தருகிறார். எதெல்லாம் உங்க மனசை வேதனைப்படுத்துதோ, அழுத்துதோ, கண்ணீருக்கு காரணமா இருக்குதோ, அதிலேருந்து கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட துக்கம் இருந்தாலும் இயேசுவோட பெயரை கேட்டாலே போதும், புது பலன் உண்டாகும். புது பலன் உண்டாகும். ஹல்லேலூயா. சொல்றான், இயேசுவே நீங்க மாத்திரம் இங்க இருந்திருந்தீங்கன்னா
நீங்க மட்டும் இங்க இருந்தீங்கன்னா என் தம்பிக்கு இல்லை என் சகோதரனுக்கு இப்படியாக நடந்திருக்காத அப்படின்னு சொல்லி இயேசு உங்க வாழ்க்கையில வந்தாலே போதும். பார்த்திருக்கீங்களா? when you are very down in your spirit, when you are so sorrowful in the spirit, when you enter the presence of God, அவர் சமூகத்துக்குள்ள வரும் பொழுது ஒரு சந்தோஷம், ஒரு நம்பிக்கை எழும்பும். ஹல்லேலூயா. எனக்கு இன்னும் எதிர்காலம் இருக்குது, நம்ம வாழ்க்கை இன்னும் முடியல, கர்த்தர் இன்னும் என்னோட இருக்கிறார் என்ற ஒரு எண்ணம் உண்டாகும். பார்த்திருக்கீங்களா? அதான் இயேசுவின் நாமம், இரட்சகருடைய நாமம். ஹல்லேலூயா. பாருங்க, யோவான் 16:20 எழுதப்பட்டிருக்கு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்றப்படுமா. பக்கத்துல பார்த்து உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறுதுன்னு சொல்லுங்க. இந்த மாதத்துல அது மாறுது. எது உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கு, வேதனையை கொடுக்கு, அது இந்த மாதத்திலே மாறுது. God is changing your sorrow to be joy. இன்னைக்கு நிறைய பேர் நம்மளுக்கு ஆறுதல் பண்ணல, சரி பயப்படாத சரி ஆயிரும், அந்த ஒரு வார்த்தையை கேட்டு கொஞ்ச நேரத்துக்கு நம்ம சந்தோஷமா இருக்கலாம். ஆனா திருப்பி துக்கம் வந்துடும். திருப்பி என்ன வரும்? துக்கம் வந்துடும். அந்த மோமெண்ட்ல நீ ஒன்றும் பயப்படாத, எல்லாம் சரி ஆயிரும், நாங்களாம் உன் கூட இருக்கோம், இப்படி சொல்ல முடியும். கொஞ்ச நேரம் சொல்லிட்டு ஒரு சின்ன ஹாப்பினஸ் தான். அப்புறம் ஒரு 1 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆவி சும்மா இருக்காது, அது இதையும் யோசி திருப்பி அந்த துக்கத்தை கொண்டு வந்துடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வீட்டில் இறப்பு தான் உடனே நம்ம என்ன பண்ணுவாங்க, 7 நாள் இல்லை 16 நாள் கணக்கு போட்டு ஒரு தேங்க்ஸ் கிவிங், அப்புறம் 30 நாள் இல்லை 40 நாள் மெமோரியல் ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்புறம் 1 வருஷம் கழிச்சு திருப்பி அதே நினைவு கூறுவாங்க. ஹல்லேலூயா. இயேசு எங்கேயுமே இந்த மாதிரி மெமோரியல் ப்ரேயர்லாம் பண்ணலை, ஃபினரல் சர்வீஸும் பண்ணலை. அவர் போகிற இடத்துல மரித்தவன் உயிரோடு எழுப்பி உட்காந்துட்டான். அங்கே எங்கேயுமே இருந்த இயேசு போன இடத்துல எங்கேயுமே எந்த இடத்துலையும் போய் மரித்தவனுக்கு அடக்காரதனை இயேசு பண்ணதே கிடையாது. போகிற இடம் எல்லாம் துக்கம் நிறைந்த இடம்லாம் சந்தோஷமான வீடாக மாறிடுச்சு. ஒருத்தனை புதைக்க கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க, பாடையை தொட்டு உயிரோட எழுப்பி கொடுத்துட்டாரு. திஸ் யூ மஸ்ட் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். தெளிவா நீங்கள் இந்த காரியத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மனுஷனால உங்களை ஆறுதல் பண்ண முடியாது, உங்க துக்கத்தை உங்களுக்கு ஓய்வு தர முடியாது, இயேசுவால மாற்ற முடியும். அவர் பாதத்துக்கு வந்தா உங்க துக்கம் மறைந்து போயிடும். உங்க துக்கம் மறைந்து போயிடும். டோன்ட் கோ ஆஃப்டர் ஆல்கஹால் போய் பார்க்கலாம், அங்கே போய் பாரில் போய் உட்காந்து நம்ம கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் குடிச்சா எத்தனை ஹவர், ஒரு 2 hour 3 hour சந்தோஷமா இருப்பீங்களா? விடிய விடிய சந்தோஷமா இருப்பீங்களா? மறுநாள் திருப்பி அதே மனுஷன் நீ, அதே மனுஷி தான் நீ. அதுல சந்தோஷம் கிடையாது. நிரந்தரமா தூக்கி போட முடியாது. நிரந்தரமா உன் துக்கத்தை யாரால தூக்கி போட முடியும்? இயேசுவால மாத்திரம் தான் முடியும். Only Jesus can permanently remove your sorrow. அப்போ இந்த மதுபானத்தினால, இந்த ஆல்கஹால் ட்ரக்ஸ் இதனால உங்களை எதுவுமே குணமாக்க முடியாது. Jesus is the healer of your spirit, your soul. அப்போ நம்ம எப்படி உடைக்கப்பட்டாலும், எப்படி நொறுக்கப்பட்டாலும், எவ்வளோ வேதனையா இருந்தாலும் நம்மளை சந்தோஷப்படுத்துகிற ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். ஹல்லேலூயா.